ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீ தேம்பே மகராஜ் குரு சரித்திரம் அத்தியாயம் 21. 18வது சாதுர்மாசிய விரதம். முக்தியாலா முக்தேஸ்வர் 1908. முக்தியாலா என்ற இடம் மகராஜ் அவர்கள் மிகவும் விரும்பிய இடமாக அமைந்தது. காரணம், அங்கு வாழ்கின்ற அந்தணர்கள் அமைதியானவர்களாகவும் இறை சிந்தனை மிகுந்தவர்களாகவும் பூஜை வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் பலரும் சமஸ்கிருதமும் நன்றாக தெரிந்திருந்த காரணத்தால் சுவாமிகள் அங்கு நிறைய நூல்களை இயற்றினார். மகராஜ் தமது 18வது சாதுர்மாசிய விரதத்தில் தான் 3 முக்கியமான நூல்களான 1 யுவ சிக்ஷா, 2 விருத்த சிக்ஷா, 3 ஸ்திரீ சிக்ஷா என்ற 3ஐயும் இயற்றினார். அவர் அங்கிருந்து ஒரு தீபாவளி அமாவாசை தினத்தன்று ஹன்சாலா தேவியின் ஆலயத்திற்கு சென்றார். இங்குதான் கிருஷ்ணா நதி கடலோடு கலக்கும் இடம். இப்பகுதிக்கு கிருஷ்ணா சாகர் என்று பெயர். மகராஜ் அங்கு நீராடி அங்கிருந்து 20 மைல் தொலைவில் சென்றார். அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போதே இனியும் இவ்வழியே தொடர்ந்து செல்ல வேண்டாம் என்று ஒரு குரல் கேட்டது. ஸ்ரீ தத்தரே சுவாமிகளிடம் சப்த கோதாவரியை நோக்கி செல்ல வேண்டாம் என்றார். ஸ்ரீ தத்தரின் உத்தரவை ஏற்று மகராஜ் அங்கிருந்து திரும்பி நாகேஸ் என்ற இடத்திற்கு வந்தார். அங்கு ஒரு நாள் தங்கியிருந்தார். பின்னர் அங்கிருந்து பெடகள்ளப்பள்ளி சென்று அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்தார். பின்னர் தத்தரின் உத்தரவை பெற்று சப்த கோதாவரி நதியின் கரைக்கு சென்றார். அந்த நதியில் நீராடினார். அங்கு அவருக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோதாவரியின் 7 கிளை பகுதிகள் கடலோடு கலக்கும் இடமாகும். அந்த 7 நதிகளாவன: 1 கோட்டிலிங்கஸ்தான், ராஜமுந்திரிக்கு அருகில் அமைந்தது. 2 கௌசிகா, 3 கௌதமி, 4 புராண கௌதமி, 5 பாரத்வாஜா, 6 ஆத்ரேயா, 7 துர்யா. இந்த 7 நதிகளும் கோதாவரியின் கிளை நதிகளாகும். அச்சமயத்தில் ஸ்ரீ தத்தர் மகராஜ் அவர்களிடம் காஷ்மீருக்கு செல்லுமாறு கூறினார். ஆனால் இம்முறை மகராஜ் முதலாக ஸ்ரீ தத்தரின் உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டார். தத்தர் அதற்கான காரணத்தை கேட்டார். மகராஜ் ஸ்ரீ தத்தரிடம் அங்கு குல வழக்கங்கள் முறையாக அனுசரிக்கப்படவில்லை என்றார். கோதாவரி நதிக்கரையிலேயே தம்முடைய பயணத்தை நடத்தி கொண்டு இருந்தார். அப்போது ஸ்ரீ தத்த ஜெயந்தியை பிதவப்பள்ளி என்ற இடத்தில் அனுசரித்தார். அந்த பகுதி ராஜமுந்திரியின் அருகில் இருந்தது. அங்கு பரமானந்த சுவாமி என்ற சந்நியாசி மகராஜை யாசகம் செய்ய அழைத்தார். மகராஜ் அவரை சந்தித்துவிட்டு திரும்ப வந்துவிட்டார். பிரம்மானந்த சுவாமி மனம் மகிழ்ந்து மகராஜ் அவர்களிடம், நீண்ட காலமாக உங்களை தரிசிக்க காத்து கொண்டு இருந்தேன். இன்று அந்த எண்ணம் ஈடேறியது என்றார். தத்தாத்ரேயரின் முதல் அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் அவதரித்த இடமான பிதாபுரத்திற்கு சென்றார். இந்த புண்ணிய ஸ்தலத்தை அனைவருக்கும் முதலாக அடையாளம் காட்டியவரே மகராஜ் அவர்கள்தான். மகாராஜாவிடத்தில் ஸ்ரீ தத்தரின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்தார். அங்குள்ள அந்தணர்களின் பூர்வீக பெயர் ஸ்ரீபாதா என்றே அமைந்திருக்கும். மகராஜ் சீகாபூரியிலிருந்து புறப்பட்டு காக்கிநாடா சென்றார். ஆச்சரியமாக காக்கிநாடாவில் நரசோபா வாடியிலிருந்து வந்த ஒரு குழுவினர் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா என்று பாடிக்கொண்டே சென்றவர்கள் மகராஜ் அவர்களை தேடி கண்டுகொண்டார்கள்.
அங்கு சுவாமிகளை கண்டவுடன் அவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அங்கு இருந்த ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு நாராயணா நாராயணா என்று கூறினார். இவர் நம்முடைய வாசுதேவ சுவாமிகளே ஆவார் என்று மகிழ்ச்சியோடு அவர்களோடு ஒரு நாள் தங்கியிருந்தார்கள். அங்கு தங்கியிருந்த போது சுவாமிகள் திடீரென்று சமாதி நிலையை அடைந்தார். சமாதி நிலையிலிருந்து ஸ்ரீ தத்தர் உத்தரவுப்படி அவர் பேச ஆரம்பித்தார். ஸ்ரீ தத்தர் நரசோபாவாடியில் இருந்து வந்த பூசாரிகளை பார்த்து, நான் இதற்கு முன்பே பலமுறை உங்களுடைய நடவடிக்கை குறித்து எச்சரித்து உள்ளேன். ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளவில்லை. ஆகையால் நான் மகாராஜை அவர்களை காஷ்மீருக்கு அனுப்புகிறேன் என்று கூறியவுடன் பூசாரிகள் அனைவரும் மண்டியிட்டு அழுதபடி பிரார்த்தனை செய்தார்கள். சுவாமி, நாங்கள் உங்கள் குழந்தைகள் ஆவோம். ஆகையால் கருணையோடு தங்களை மன்னித்து தங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் உத்தரவின் கீழ்ப்படுகிறோம். இவ்வாறு அந்த பூசாரிகள் வாக்கு அளித்தவுடன் மகாராஜ் அவர்களுக்கு நினைவு திரும்பியது. நினைவு திரும்பியவுடன் அவர் அந்த மக்களுக்கு அறிவுரை கூறி நரசோபாவாடிக்கு அனுப்பி வைத்தார். சிருங்கேரி மடத்தின் ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஸ்ரீ வாசுதேவ சரஸ்வதி சுவாமிகளை கௌரவித்தார். அவர் மகாராஜ் அவர்களிடம் மந்திர கர்ப்பரக்ஷா ஸ்தோத்திரம் என்ற நூலை கேட்டு பெற்றார். மகாராஜ் அவருக்கு ஸ்ரீ தத்த மகாத்மியமும் ஸ்ரீ குரு சரித்திரமும் வழங்கினார். மகாராஜ் பிரம்மானந்த சரஸ்வதிக்கு வாக்களித்தவாறே தத்தரின் உருவச் சிலையையும் தத்தரின் பாதுகைகளையும் பிரதிஷ்டை செய்தார். மகாராஜ் கோகூரில் இருந்தபோது குரு நாராயண சுவாமி மகா சமாதி அடைந்தார் என்ற தகவலை அறிந்தார். முறையான வைதீக சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்தார். பிரம்மானந்த சரஸ்வதி இறுதியாக மகாராஜ் அவர்களை கருடேஸ்வர் என்ற இடத்தில் சந்தித்தார். மகாராஜ் அங்கிருந்து வெண்கங்கா என்ற நதியின் கரையில் பதனா என்ற இடத்தை அடைந்தார். அங்கு விட்டல் ஆலயத்தில் தங்கியிருந்தார். ஸ்ரீ தத்தரின் உத்தரவின்படி தமது 19வது சாதுர்மாசிய விரதத்தை துவங்கினார். ஜெய் வாசுதேவ், ஜெய் சாய்ராம், ஜெய் குரு தேவதத்தா. பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய ஸ்ரீ வாசுதேவானந்த தேம்பே சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்.